ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சேரன் நிலா வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா அவங்க அம்மா கூட. சேரன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் சோழன், பல்லவன், அப்புறம் பாண்டி எல்லாம் உட்காந்துக்கின்னு சோழனுக்கு மேக்கப் போட்டுன்னு இருப்பாங்க. மேக்கப்னாக்கா ஃபேஷியல் மாதிரி, அதான் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருப்பாங்க. அதை போட்டு இது பண்ணிப்பாங்க. பாண்டி உட்காந்து அப்படியே பார்த்துட்டு கிண்டல் பண்ணின்னு அப்படியே இவங்க ஜாலியாக அப்படியே பேசின்னு இருப்பாங்க. அப்போது சோழன் சொல்லுவார், டி கண்ணுக்கு கீழே கருப்பாக இருக்குடா, அது என்னடா பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் இப்போல்லாம் எதுவும் சரி பண்ண முடியாதுண்ணே, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் டெய்லி நீ இது பண்ணணும், அப்போ தான் அது சரியாகும், ஒரே நாளில் சரியாகாது அப்படின்வாங்க. சரிடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு 2-3 கோட் அடிச்சு அதுக்கு சரி பண்ணிடலாண்ணா. பரவாயில்லடா, உனக்கு எல்லாமே தெரியுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உனக்கு கம்முன்னு பியூட்டிஷியன் படிச்சிட, டேய் கம்முன்னுடா, இந்த மாதிரி அவன் பேச்செல்லாம் கேட்டுன்னு அதெல்லாம் செய்யாதடா பல்லவா, நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கெல்லாம் போகணுடா. அண்ணே நான் அதெல்லாம் போவேண்ணே, வேணால் பார்ட் டைம் வேணால் இது வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படியே சிக்கல் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நிலா வருவாங்க. வெளியே நிலா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி அண்ணனுக்கு இது மாதிரி போட்டு விட்டுங்கிறேன்னா உடனே சோழர் சொல்லுவார், நிலா உன்னை கூட பியூட்டி பார்லர் கிட்னு போட்டோமா, வா போகலாம் அப்படின்னா. எப்படி இந்த ராத்திரிலையா, 24 hours பார்லரும் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வீட்டுக்காவது நாளைக்கு மேக்கப் போடுறதுக்கு ஆள் வர சொல்லிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டோன்னே சரி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அண்ணே போனேன் அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவான். சோழனி போவார் மூஞ்சி அந்த ஃபேஸை பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. உடனே நிலா சொல்லுவாங்க, ஏய் பல்லவா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கலாம்ல அப்படின்னா. எதுக்கா நீ, இதை வச்சு நம்ம ஓட்டியிருக்கலாம்டா அப்படின்னு. அப்படியே அப்படின்னு இருங்க நீ நான் எடுத்துட்டானா அவன் ஃபோன் எடுத்துகிட்டு பின்னாடியே விடுவாங்க. இங்கே வீட்டில் யாரும் இல்லையான்ட்டு ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடேசன் கூட பேசுகிறவங்க பழகுறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கேட்பாங்க. கேட்டோன்னே சேரன் வெளியே வருவார். என்ன வேணும் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னா, இல்லை என்ன சேரா உங்கள் வீட்டில் என்ன கல்யாணமாமே சோழனுக்கு, திரும்பி கல்யாணம் பண்ண போகிறாங்களாமே, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட போயிடுச்சா, திரும்பி இப்போ என்ன கல்யாணம் நடக்க போதாமே, இவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்கல்ல, அதனால் திருப்பி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏன்ப்பா அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுல, திரும்பி எதுக்குப்பா பண்ணுறீங்க, நீங்கள் தான் ரிசப்ஷனெல்லாம் வச்சிங்களாப்பா, என்னப்பா அப்படின்னா. உடனே சோழனுக்கு கோவம் வந்துலையோ, நாங்கள் 1 முறை பண்ணுவோம் 10 முறை பண்ணுவோம், உனக்குன்னா உன் வேலையை பார்த்துட்டு போங்க. ஆமாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, உங்கள் அப்பா தான் சொன்னார் இன்னொன்னா. அந்த ஆள் எங்கேயா, வாயா உள்ளேருந்து நடேசன் வருவார். உங்கள் வாயா இது யார் அதெல்லாம் போய் சொல்ல சொன்னேன். அவங்க அப்படி தானே கிண்டல் பண்ணுறானுடா, அதுக்கு தான் பெருமையாக சொல்லி வச்சேன். பாரு என் மருமகளுக்கு ஜாம் திரும்பி கல்யாணம் நடப்போகுது அவங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு சொன்னேன். இதில் போய் என்னடா விட்றா, அவனுங்க அப்படி தான். நடேசன் ஒரு பக்கம் சோழன்கிட்ட பேசி அவர் ஒரு பக்கம் தகராறு பண்ணார். இங்கே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கோயிலில் கார்லேருந்து நிலா சோழன் எல்லாம் இறங்குறாங்க. அப்புறமா பல்லவ பாண்டி எல்லாருமே ஒரே காரில் இறங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஓடி வருவார். பேர்னா நடேசன். இங்கே என்னப்பா பண்ணுறீங்க, நாங்கள் அங்கே தேடி இருந்த ஆளை காணோன்னா. ஏண்டா கல்யாண வீட்டிலேருந்து மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வருவாங்க, அவங்க நிலா அவங்க அப்பாலாம், யார் அங்கேருந்து கவனிக்கிறது, அதுதான் நான் வந்தேன், ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே சேர் புக்கு பாரு, அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் நடேசன் சொல்லுவார். அவங்க போய் அங்கே உட்காருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் அண்ணி அந்த குழந்தையோட கார்லேருந்து இறங்குவாங்க. இறங்குன்னு தான் கோயிலுக்குள்ளே பார்த்தாங்கன்னா இங்கே நிலா சோழன் உட்காந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கே நேராக வருவாங்க. நேராக வந்தோன்னே, அப்பா அப்படின்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க. விழுந்தோன்னே நல்லா அப்படின்வாங்க அம்மா அப்பா. அப்புறம் அவங்க அண்ணி பேசுவாங்க, நிலா நீ நினச்சதை சாதிச்சிட்டேன், எல்லாம் உங்களால் தான் அண்ணி, நீங்கள் என்ட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க நான் உஷாராக ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு இங்கே பல்லவனும் பாண்டி அப்படியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலாவோட அண்ணியோட குழந்தை இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட அது கேட்கும் நிலாவை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிற அத்தை அப்படின்னு. அப்படியா, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சோழன் கேட்பார், நான் அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு. நீங்களா, எங்கள் அத்தையை விட அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும். அப்புறம் சிரிச்சிங்கன்னா எல்லாம் கவனம் ஆகிடுவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவோட அண்ணன் வருவார். அண்ணன் வந்தோன்னா, ஹாய் மச்சான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோளில் அப்படியே கை போட்டு பேசுவார். உடனே அவன் ஒய்ஃபை விட்டுக்கினே வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா வானதி வருவாங்க. வானதி வந்தோடனே, வா வானதி, வா வானதி, நிலா அழகாக இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கிறீங்க, சாரி சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் அப்படியே குழந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியா உன் சாரி கூட சூப்பராக இருக்குது வானதி அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நிலாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, வாங்க நம்ம அப்படிக்கே சாமி கும்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்ற நேரத்துக்கு சோழன் வருவார். நிலாக்கிட்ட வானதிக்கிட்ட எல்லாம் பேசின்னு இருப்பாங்க. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு 2வது முறையாக கல்யாணம் ஆகுது ப்ரோ அப்படின்னு. ஆமாம் கண்ணெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. சோழன்கிட்ட அப்படியே சிரித்து பேசின்னு இருப்பாங்க. இது பாருங்கள், கொஞ்சமாவது என்னடா அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ட்டு எதுனா இருக்கா பாருங்கள் அவளுக்கு, இப்படி சிரித்து பேசினுக்கிறா பாருங்கள் அப்படின்னு அவங்க அம்மா அந்த பக்கம் சாமி கூப்பிட்டுனே இங்கே நிலா ஜாலியாக இருந்து பேசுகிறத பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து நிலாவும் சோழனையும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது சோழன் வந்து சொல்லுவார், நிலா கை போட்டுமானா போட்டுக்குங்க அப்படின்வாங்க. உடனே நிலா தோல் மேலே கை போட்டு நிற்பார் ஃபோட்டோகிராஃபர். மாற்றி அவங்க போஸ் கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வானதி வந்து, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா வான்னு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சரி வா அப்படின்ட்டு அவரை நின்று அவரும் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோகிராஃபர் வந்து மாற்றி எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பாங்க. இங்கே ஐயர் என்ன பண்ணுவார், பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டினுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வானதி வந்து பக்கத்தில் நிலா பக்கத்தில் நின்று கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சோழனுக்கு, அண்ணே ஒரு மாதிரி பயமாக இருக்குதுண்ணே அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா அப்படின்ட்டு சோழன் கையை பிடிச்சி, வாடா ஒன்றும் அதெல்லாம் பயப்படாத வா, நான் இருக்கிறோம்ல வா அப்படின்ட்டு இட்டுன்னு வருவாங்க. வானதி வந்து நிலாவை பிடிச்சிட்டுன்னு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிலாவோட அண்ணி வந்து வானதியை தள்ளிட்டு அவங்க பிடிச்சி இட்டுன்னு வந்து மனையில் வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுன்னு சோழன் வந்து நிலா அவங்க அப்பா அம்மாவையே பார்ப்பார். அவங்க அம்மா அப்பாவும் அவளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு வந்து நர்வஸ் ஆகிடும், ஒரு மாதிரி பதட்டமாகிடுவார் சோழன். பதட்டமாயிட்டு ஒரு மாதிரி, அண்ணே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நின்றுப்பான்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குதுடா, பதட்டமாக இருக்குது, கம்முன்னு இருந்து சும்மா இரு அப்படின்வாங்க. உடனே நிலா வந்து, என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே உங்கள் ஃபேஸே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, உடனே ஐயரு கிட்ட வந்து, என்ன போய் சொல்லுனேன், சீக்கிரம் மந்திரத்தை முடிச்சுட்டு இது பண்ண சொல்லுனேன், கல்யாணம் சீக்கிரமாக தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், போய் சீக்கிரம் மந்திரத்தை கடகடன்னு சொல்லுனேன், ஐயர்கிட்ட போய் சொல்லுனேன் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவார். உடனே கம்முன்னு இருங்க, எதுவும் பதட்டப்படுங்க, அது மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்ட்டு நிலா வந்து சோழன் அப்படி கையை பிடிப்பாங்க. இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.